வேல் கம்புல 11ல இருந்து 20 குத்து வரை எப்படி பண்றேன்னு சின்ன வீடியோ பதிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். லெமுரியா தர்கா பயிற்சி பிளந்திருச்சான். நம்ம இப்போ வேல் கம்புல 11ல இருந்து 20 குத்து வரை எப்படி பண்றேன்னு சின்ன வீடியோ பதிவா பார்க்க போறோம். நம்ம கடைசி 10வது குத்து முறையில நம்ம இந்த மாதிரி வேல் சிங்க நிலையில நம்ம உட்காந்துருப்போம். இப்போ 11 நம்ம எந்திரிக்கிறோம். வலது கால் முட்டியை வந்து இந்த மாதிரி முண்டா நிலை பொசிஷன்ல தூக்குறோம். வேலை தலைகளை கவுத்தி நேரம் முன்னாடி பார்த்து நிற்கிறோம். இப்போ வலது காலை முன்னாடி வைக்கிறோம். வைக்கும்போது காலுடைய பெருவரல் வந்து ஃபுல்லா வலது பக்கமா பார்த்துருக்கணும். வேல் கம்பை நேரம் எடுக்கிறோம். முன்னாடி குத்து பண்ணி இழுக்கும் போது எடுத்து ஷோல்டர்ல வைக்கிறோம். அடுத்தது பின்னாடி திரும்புறோம். ஒரு ரொட்டேஷன் பண்ணி காலத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். மறுபடியும் பின்னாடி திரும்புறோம். ஒரு ரொட்டேஷன் பண்றோம். இன்னொரு ரொட்டேஷன் பண்ணி எடுத்து இடுப்புல வைக்கிறோம். இப்போ அப்படியே முன்னாடி இடுப்புக்கு வெட்டு பண்ணி இழுக்கிறோம். வலது காலத்துக்கு முன்னாடி வச்சு பல்லைக்கு விட்டுறோம். இப்போ அடுத்தது இடது கை வச்சு கழுத்துக்கு வீசுறோம். வலது காலை தூக்கி உச்சி கடிச்சு மறுபடி வலது கை வச்சு உச்சி கடிக்கிறோம். பின்னாடி திரும்பி உட்காடுறோம். காலை தூக்கி பேக்ல வைக்கிறோம். குத்து பண்ணி பறவை நிலை போஸ். நம்ம இடது கை வந்து அமர்த்து பண்ற போஸ்ல நம்ம கை மேல இருக்கணும். முன்னாடி திரும்புறோம். வலது கை எடுத்து ஷோல்டர்ல வைக்கிறோம். வலது கை இருக்கிற இடத்துல இடது கையை மாத்தி பிடிக்கிறோம். கம்புக்கும் கைக்கும் நடுவில் நம்ம வலது கையை உள்ள வச்சு கம்பை தள்ளி எடுத்து ஓய்வு நிலை பொசிஷன் கொண்டு வரோம். தொடைய தட்டுறோம். சிங்க நிலை பொசிஷன்ல உட்காடுறோம். நேரம் முன்னாடி பார்த்து சல்யூட் பண்றோம். வேல் கம்பு 11ல இருந்து 20 குத்த வேகமா எப்படி பண்றோன்னு பார்க்க போறோம். 10வது குத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இப்போ தொடர்ச்சியா நிறைய லேர்னிங் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இதுல இன்னும் ஆழமா எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ், கிரவுண்ட் கிளாஸ்ல எல்லாம் நீங்க சேர்ந்து படிக்கலாம். அதுக்கு கீழே உள்ள நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.